வெல்கம் டு ராசி அகாடமி, நிலக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம், கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2 எக்ஸாம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து அவங்க அட்மிஷனுக்காக சில ஆலோசனைகள்லாம் வீட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் ஃபார்மசியை பற்றி பார்க்கலாம். ஃபார்மசி இதோட உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சந்தோஷம், தெரியாட்டியும் நான் எங்கள் தகவலும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஃபார்மசி அப்படின்னா இப்போ டிப்ளமோ ஃபார்மசி, பிஃபார்ம், ஃபார்ம் டி அப்படின்றது. இப்போ டிப்ளமோ ஃபார்மசி ஆஃப்டர் +2, இது எல்லாமே +2 முடிச்ச பிறகு தான் படிக்க முடியும். இதுதான் டிப்ளமோ ஃபார்மசி அப்படியே 2 இயர் கோர்ஸு. இந்த 2 இயர் கோர்ஸில் வந்து நீங்கள் எதனால நோய்கள்லாம் உற்பத்தி ஆகுது, அதுக்கு எந்தெந்த மாத்திரைகள்லாம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றத பற்றி படிப்பீங்க. அதாவது வைரஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பாக்டீரியாவாக இருக்கட்டும், இதனால் எந்தெந்த நோய்கள்லாம் வந்து உற்பத்தி ஆகுது. ஏன்னா கோடை காலத்தில் சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது. ஏன்னா வேர்த்தே சில பேர்த்துக்கு நிறையா சளி பிடிக்கும், தலையிலெல்லாம் நீர் போர்த்துக்கிறோம். அப்போ மழை காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாக்கடை தேங்குறதுனால, இல்லாட்டி தண்ணி மாறுபடுறதுனால, மழை பெய்யறதுனால பூமியில் தண்ணி இறங்கிரும். இதனால் நம்ம போர் தண்ணியோ இல்லாட்டி குழா தண்ணி குடிக்கும்போது அது புதிய தண்ணி உற்பத்தி ஆகும். அந்த புதிய தண்ணி வர்றதுனால அதில் என்ன பாக்டீரியா, வைரஸஸ்லாம் இருக்குது, அதை பற்றி படிப்பீங்க. இது போக பக்கத்தில் நீர் தேங்கி இருக்கிறதுனால கொசு உற்பத்தி ஆகும். அதிக அளவுக்கு கொசு வந்து முட்டையிட்டு உற்பத்தி ஆகிறதுனால, அந்த கொசுக்கள் கழிக்கிறதுனால என்னென்ன நோய்கள்லாம் உற்பத்தி ஆகுது, அப்போ இதுக்கெல்லாம் எது மாதிரி மருந்துகள், டானிக் இருக்குது அப்படின்றது தான் படிப்பீங்க. இது டிப்ளமா ஃபார்மசி. இப்போ டிகிரி ஃபார்மசி அப்படின்னு போகும்போது பிஃபார்ம். இப்போ பிஃபார்ம்லேயும் இந்த டிப்ளமாவில் என்ன கோர்ஸஸ் இருக்கோ அதை எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. இது போக டிகிரிக்கு சில சிலபஸ் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா வரும். இதுபோல் பிஃபார்மில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் என்ன வேணால் ரிசர்ச் சென்டர். இப்போ ஒரு நோய்க்கு என்ன மருந்து பற்றி படிக்கணும் அப்படின்றது டிப்ளமாலே நீங்கள் இப்போ போதுமானது தான். இப்போ ஒரு ஃபார்மசியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் சொந்தமாக ஃபார்மசி வைக்கணுன்னாலும் சரி, டிப்ளமா ஃபார்மசி தான் போதும். இருந்தாலும் டிகிரி ஃபார்மசி வந்து ரிசர்ச் சென்டர். அதாவது இந்த டிப்ளமா படிக்கிறோம் இல்லையா, இந்த நோய் எதனால உற்பத்தி ஆகுது, அதுக்கு என்னென்ன குணப்படுத்துறது, இதுதான் பற்றி படிக்கிறது டிப்ளமாவில் போயிடுது. டிகிரியில் வந்து இதுக்கு என்னென்ன அட்வான்ஸ்டாக ஆல்ரெடி மாத்திரை மருந்துகள் இருக்கலாம், இருந்தாலும் அது அட்வான்ஸ்டாக வந்து நீங்கள் படிப்பீங்க. அதாவது டோசஸ் கணக்கில், இது வந்து ஹெவி டோஸு, இது இந்த நோய்க்கு வந்து இவ்வளோ டோஸ் கொடுத்தா போதும், இல்லாட்டி ஏஜ் லிமிட்டு. இப்போ நீங்கள் ஃபார்மசியில் போய் மருந்து மாத்திரைகள் வாங்கும்போது என்ன ஏஜ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, குழந்தைகளா, அடல்ட்டா, இல்லாட்டி வயதானவங்களான்னு பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டோஸ் கணக்கு இருக்குது. அந்த டோஸு கணக்கு பார்த்து படிக்கிறது தான் பிஃபார்ம். சரிங்க. இப்போ ஃபார்ம் டி அப்படின்னும் போது என்னன்னா, அது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. அப்போ இந்த ஃபார்ம் டி படிக்கும்போது நீங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர்ன்ற போட்டுக்கிறலாம். இவங்களோட என்னென்னா படிப்பு எப்படி இருக்குன்னா அட்வான்ஸ்டு, அதாவது பிஃபார்முக்கு மேலே அட்வான்ஸ்டாக இருக்கும். இவங்க வந்து மேக்ஸிமம் ரிசர்ச் சென்டரில் தான் இருப்பாங்க. இன்னொன்று புதிய புதிய மருந்துகள், மாத்திரைகள், டானிக்ஸ் இது மாதிரி கண்டுபிடிக்கும் போது ஆல்ரெடி டாக்டர் இருக்காங்க இல்லையா, எம்பிபிஎஸ் டாக்டர், இவங்களுக்கு வந்து பரிந்துரைப்பாங்க. அதாவது இந்த இப்போதைக்கு ரிசர்ச்சில் வந்து இந்த மாத்திரை வந்திருக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரெஷர் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, இல்லாட்டி வயது கம்மியான குழந்தைகளுக்கு வந்து ஒவ்வாமைனால வாமிட் ஆகுது, இவங்களுக்கெல்லாம் எது மாதிரி டோசஸ் கணக்கில் நம்ம இந்த மெடிசன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது டாக்டருக்கு வந்து சஜஷன் பண்ணுறது ஃபார்ம் டி. இந்த ஃபார்ம் டி கோர்சஸுக்கு நீ எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா +2 பியூர் சயின்ஸு இல்லாட்டி பயோமேத்ஸ் தான். இது 6 இயர் கோர்ஸு. இந்த டிப்ளமோ ஃபார்மசி 2 இயர் கோர்ஸு, பிஃபார்ம் 4 இயர் கோர்ஸு, ஃபார்ம் டி வந்து 6 இயர் கோர்ஸு. இந்த ஃபார்ம் டியில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு வேலைக்கு நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு செம்மில் எதுனா ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா கிளியர் பண்ணதான் தான் செகண்ட் செம்முக்கு அனுப்புவாங்க. இது வந்து நாங்கள் ரொம்ப போன வருஷம் வந்து எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டூடெண்ட் வரையும் அட்மிஷனுக்காக கேட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் +2 வரையும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு போதுமான ஆங்கில நாலேஜ் வந்து இருக்காது. அப்படின்னும்போது இப்போ ஃபார்ம் டிலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டு, சிலபஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இது மாதிரி படிக்கிறதுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும், இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்.
2மே வேணும். நாலேஜ், இன்ட்ரெஸ்ட்டு. இல்லை நான் ஏதோ ஃபார்ம் டி பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறது மாதிரி படிக்கிறேன்னா அது படித்து வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு காலேஜுக்குமே நம்மளுக்கு ஃபார்ம் டிக்கு குறைஞ்சது 20 சீட்டு தான் இருக்கும். இப்போ டி ஃபார்முக்கு வந்து 60 சீட்டு வரையும் கிடைக்கும் ஒரு காலேஜுக்கும். பி ஃபார்ம் அப்படின்னும் போது 60க்கு 60 சீட்டு இருக்குது, 100 சீட்டு உள்ள காலேஜஸும் இருக்குது. ஆனால் ஃபார்ம் டின்றது ஏன்னா ரிஸ்க்கான படிப்பு, சிலபஸ் அதிகமாக இருக்கிறதுனால எந்த காலேஜ்லேயுமே 20 சீட்டுக்கு மேலே இருக்காது. அந்த 20 சீட்டுக்குள்ளே வார மாணவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்படி இப்போ தெளிவில்லை, நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஃபஸ்ட் இயர் அப்படின்னா உங்களுக்கு இயர் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் இயர் கிளியர் பண்ணாமல் செகண்ட் இயருக்கு நீங்கள் போக முடியாது. இதே இதில் இன்ஜினியரிங் மற்றதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் இயரில் ஃபெயில் ஆனாலும், செகண்ட் இயரில் ஃபெயில் ஆனாலும், தேர்ட் இயர் ஃபெயில் ஆனாலும், ஃபோர்த் இயர் போயிட்டு மொத்த அரியரை வச்சு கூட கிளியர் பண்ணுவாங்க. எம்பிபிஎஸ்லேயும் இந்த ஃபார்ம் டிலையும் ஒரே மெத்தடு. ஒரு செம்ம கிளியர் பண்ணால் தான் அடுத்த செம்ம. அப்படின்னும்போது நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய் ஃபீஸு அப்படின்னும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபார்ம் டியில் ஒரு வேளைக்கு ஃபஸ்ட்டு செம்மில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்போது கிளியர் பண்ணாமல் செகண்ட் இயர் போக முடியாது. அப்போ செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் வந்து அது மாதிரி நடந்துச்சு. அடுத்த வருஷமும் நீங்கள் அதே ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்கன்னா திரும்பி நீங்கள் ஃபீஸ் கட்டுற ஒரு சூழல் உண்டாகும். அப்போது நம்ம ஃபெயில் ஆகாமல் படித்தா அந்த 6 இயரில் வெளியேறிடலாம். ஒரு வேளைக்கு ஃபெயில் ஆகி படித்தா அது 7 வருஷம் ஆகலாம், 8 வருஷமும் கூட ஆகலாம். அதுக்காக நீங்கள் நல்லா படிக்கணும். சரி, இப்போ ஃபார்மசிக்கு பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் எங்கள் ராசி அகாடமிக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். நேராக வர முடிஞ்ச மாணவர்கள் நேராகவும் வரலாம். உங்களுக்கு போதுமான சந்தேகங்களை நான் தீர்த்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தால் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் எந்நேரமும் எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கிடலாம். நன்றி.